உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கும் மேலான தமிழ் சொந்தங்களே, தலைநகர் சென்னையில் சிறப்பு ஆசிரியர்கள், அதாவது தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் 1600 முதல் 1800 வரையிலான சிறப்பு ஆசிரியர்கள் நேற்று முதல் தங்களது பணி தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். இவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் பள்ளிகளில் பயிலும் 1,33,000 மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்கள். மாற்றுத்திறன் மாணவர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அது சமூக நலத்துறையின் கீழும் வரும். அப்போது இவர்களது கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பள்ளி கல்வித்துறை மட்டுமின்றி சமூக நலத்துறைக்கும் உண்டு என்பதை நமது சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் கூறுகிறது. சரி, இவரோட நிலை என்ன, பணி நிலை என்ன, பணிச்சுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 32 பள்ளிகளுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஒரு ஆசிரியர். ஒன்று. ரெண்டாவது, வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை காலையில் ஒரு மாணவரை வீட்டில் போய் பார்த்து பயிற்றுவித்தல், மாலையில் ஒரு மாணவரை பார்த்து பயிற்றுவித்தல், வீடுகளுக்கு செல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு டிராவலிங் பயங்கர அலைச்சலாக இருக்கும். இதுவே ஒரு பெரிய பணி சுமை. ஆகையினால நம்ம மாற்றுத்திறன் மாணவர்கள் என வந்தவுடன் இவர்களது கோரிக்கைக்குள்ளே நம்ம போகலை. இப்போ இவங்க தங்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக 25,000 சம்பளம் தராதா சொல்கிறாங்க. மாதம் 25,000 சம்பளம் தான் அரசு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, 2 வருஷமாக எதுவும் ரிவைஸ் பண்ணலை. அரசாங்கமே பரிசீலிக்கலாமே, 30,000 அல்லது 40,000 மாதம் கொடுக்குற மாதிரி. ரெண்டாவது, ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் இவங்களுக்கு. ஏன்னா இது பெரிய அலைச்சல். அப்போ அந்த ஒரு நாளைய குறைஞ்சபட்சம் அந்த வாரத்தில் ஒரு நாளைக்குரிய ஒரு ட்ராவலிங் அலவன்ஸை வந்து கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அது நம்மளுடைய பணிவான கோரிக்கை. அப்புறம் சென்னையில் உள்ளவர்களுக்கு மட்டும் பிஎஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முழுமையாக இன்னும் விசாரணைக்கு போகணும் நம்ம. அப்படி இல்லாமல் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பிஎஃப் பிடிக்கணும். அதை இந்த அரசு கனிவோடு பரிசீலிக்கணும். எனவே மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான ஆசிரியர்களுடைய கோரிக்கை முடிந்த அளவு தமிழக அரசு, பள்ளிக்கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் இணைந்து இவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்பது நமது சேஞ்ச் சேலஞ்ச் சேனலின் பணிவான கோரிக்கை. பொதுவாகவே நாம் சொல்வது, நல்லாட்சியும் கொடுக்கணும், சொல்லாட்சியும் கொடுக்கணும். நல்லாட்சி கொடுக்கணும், இல்லைன்னா சொல்லாட்சியாவது கொடுக்கணும். நாங்கள் நல்லாட்சியும் தரமாட்டோம், சொல்லாட்சியும் தரமாட்டோம் என்பது மக்களாட்சியில் ஏற்புடையதல்ல. எனவே மாற்றுத்திறன் மாணவர்களை கையாளுவது என்பதே ஒரு சிரமமான விஷயம். தமிழக அரசு கருணையோடு இந்த சிறப்பு ஆசிரியர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டுகிறோம். நன்றி.